ஹெல்த்தியான டேஸ்டான பச்சை பயிறு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 2 கப் அளவு அரிசி 1 கப் அளவு பச்சை பயிறு சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தி 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருங்க. குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு 1 ஸ்பூன் கடுகு 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன் ஜீரகம் 4 வரமிளகா 2 கொத்து கருவேப்பிலை சேர்ந்து ஃப்ரை ஆனதும் ஸ்லைஸா கட் பண்ண 3 பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ண 15 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா பொன்னிறமா வதங்கி வந்ததும் ஸ்லைஸா கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அரிசி பருப்பு 3 கப் அளவு ஊற வச்சிருக்கோம். இதுக்கு 7 கப் அளவு தண்ணியை அளந்து சேர்த்துட்டு அரிசி பருப்பையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு 4-5 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. விசில் போனதும் குக்கர் ஓபன் பண்ணா டக்கரு சமையலின் டக்கரான பச்சை பயிறு சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு.